பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது 90வது நாள் 91வது எபிசோட் சனிக்கிழமை 3/1/2026 அன்று ஒளிபர நிகழ்ச்சி. காலையில் வந்து எனக்கு முதல் நாள் நைட்டு ஒரு விஷயம் நடந்துடுச்சு. ஸோ இப்போ எல்லாரும் இறங்கி வந்துட்டாங்க. இப்போ கமருதீன் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் பிராதுக்கு வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்போ வந்து என்னன்னா வெளியில வந்து விக்ரம் கிட்ட ஒரு சண்டை பிடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ வந்து சபரியும் விக்ரமும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து வெளியில வருவாரு வினோத் வருவாரு. கமருதீன் கிட்ட வெளியில கார்டன் ஏரியால சண்டை. அப்பதான் வந்து வினோத் உள்ளார வருவாரு. உள்ளார வந்து 1000 இருக்கட்டும், நீ பண்ணது பெரிய தப்பு கமருதீன் போது நீ உள்ளார வராதுன்னு வரும். நான் உள்ளார வரேன்னா நான் யாரா அப்ப அப்படின்னும் போது இவங்க நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும். உடனே தான் அவருக்கு பயங்கரமா சண்டை வந்து விக்ரம் வினோத் என்ன பண்ணுவாருன்னா பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுடுவார் பார்வதியா. அப்பதான் எச்சு துப்பல்கள்லாம் நடந்துக்கும். இவர் தூண் துப்புவாரு, அவங்க தூண் துப்புவாங்க, அவர் துப்பிட்டு போவாரு. இதுல என்ன இந்த துப்பல்ல என்ன ஒரு பெரிய விஷயம்னா கமருதீன் ஒரு கட்டத்தில் உடஞ்சிடுவாருங்க. நானும் வந்து உடஞ்சிடுவார். அதாவது நீ பார்வையே அங்க இருந்தாலும் நான் அதை தானே செஞ்சிருப்பேன், நீ எப்படி அதை செஞ்ச? உன்னை வந்து சூனியக்காரி மாதிரி உன்னை வந்து மாற்றி வச்சிருக்காடா. உன்னை வந்து உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல உனக்கு. ஏன்னா அவளால தான் நீ கெட்டு போற. நீ வந்து அவங்க என்னை வந்து காமுன்னு சொன்னாங்க, அதனால தான் நீ ட்ரிகர் ஆன. நீ இது கூட தான் அவங்க வந்து ஸ்கான்ட்ரா காம்னு ஒன்று சொன்னேன். அப்போ அவங்க ட்ரிகர் ஆனாங்கன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுடுவார். கானம் வந்து அழ ஆரம்பிச்சுடுவார். அதாவது ஒரு இந்த பக்கம் ஃப்ரெண்டு நிறைய முட்டு கொடுத்துருக்காரு. ஓகே, நீங்கள் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக செய்யாத தப்புக்கெல்லாம் நீங்கள் வந்து கூண்டில் ஏறுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா அந்த பிரச்சனையில் வந்து அவர் வந்து கண் கலங்க ஆரம்பிச்சுவார் பயங்கரமாக. இல்ல கானா வினோதோடைய நிறைய விஷயங்கள் இருக்கு ஜாக்கி. ஒண்ணு என்ன அப்படின்னா ரொம்ப நாளாவே வந்து விஜய் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீங்க பார்த்து விளையாடுங்க, தனியா விளையாடுங்க சொல்லிட்டேன் கானா வினோத் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் அதை உணரவே இல்லை. அதன் பிறகு அவருக்கு இன்னொரு ஒரு விஷயம் அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னா, அவர் கத்துறாரு பாத்தீங்களா, ஒரு மாதிரி கத்துவாரு, நாக்க மடக்கி பேசுறது, இதெல்லாம் வந்து அவர் இயல்பாகவே பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அவர் அத மாதிரிதான் கமருதீன் நினைக்கிறாரு. கமருதீன் வந்து கோவம் வந்தா கத்திடுவான். ஏங்க நீங்க கோவம் வந்தா என்ன வேணா கத்திரலாமா அப்படிங்கறது ஆரம்பத்துல இருந்து இருக்கு. இதுல கேம் சேஞ்சர் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. பெரிய கேம் சேஞ்சர் சொல்ல முடியும். ஏன்னா கோவம் வந்தா கத்துறது வந்து கத்திட்டு நின்னாரு பத்தியா. ஆனா கோவம் வந்தா கத்துன இவரு சபரி ஓடுறாரு, வினோத் ஓடுறாரு, ஆனா கமருதீன் ஓட முடியல பாருங்க. இல்ல அதான் இப்ப சொல்ல வரேன். ஒரு பெரிய கேம் சேஞ்சர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து கமருதீனோட நண்பன் நல்லா அட்வைஸ் பண்ணிட்டு போனார். யாராவது அவர் அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கானா வினோதுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கான்பிடென்ட்டா கரெக்டா விளையாடுறோம், அரோரா தப்பா தான் இருக்காங்க அப்படிங்கறதையும் திவ்யா தப்புங்கிறதையும் அவர் வந்து உணர ஆரம்பிச்சாரு. பாரு அதே மாதிரி நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் வெளில இருந்து வந்தவர் என்ன செஞ்சிருக்கணும், பாரு நீயே தனித்தனியா விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லாம வெளியில வந்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறது நான் ரெடின்னும் போது வெளியில வேற லெவல்ல அது போயிருக்கு போல இருக்கு. இதுதான் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் மேடம். கண்ணால் அதுக்குதான் அந்த பரம்பரை சொன்னா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெயின் சொன்னது. கண்ணால பார்த்தது கண்ணாலே பார்த்துருக்கோம் நம்ம, அது இல்ல. அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயத்துக்கு உதாரணமா சொல்லலாம். அதுதான் இன்னொரு விஷயம் நல்லா அவர் கவனிச்சு பாத்தீங்கன்னா கானா வினோதுக்கு பிரிச்சுலாம் பார்க்க தெரியாது. இப்ப வெளியில இருந்து வர்றவங்க இதை சொல்றாங்கன்றதெல்லாம் விட்டுருங்க, உங்க ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்கல்ல, அப்ப அதை கூட அவருக்கு யோசிக்கல. அவரு அவங்க ஒய்ஃப் கூட சொல்லலையே அப்படின்றதெல்லாம் யோசிக்காம அவர் அதுக்கு பிறகு இன்னுமே ஸ்ட்ராங்கா கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சார். எப்படின்னா அரோரா தான் தப்பு, அரோரா தப்பு, அப்ப கமருதீன் கரெக்டா இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் மைண்ட்ல ஏத்திக்கிட்டு கமருதீனுக்கு இன்னுமே ஜாஸ்தி சப்போர்ட். ஆக்சுவலி இந்த இடம் வந்து அதுதான் சொல்றேன், நீங்க எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருந்தாலும் ஒரு இடத்துல உடஞ்சு போவீங்கல்ல, அதுதான் வந்து கமருதீன் பார்வதிக்கு நடந்ததுன்னு சொல்லுவேன். பெரிய போராளி நெப்போலியன், பெரிய வீரன். ஏன்னா இங்க வந்து சிலையை வச்சிருக்காங்க லண்டன்ல. இது ஒருத்தன் வந்து பிரெஞ்சு ஆதிக்கம் வந்து பிரிட்டனை வந்து காலி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க ஒருத்தவங்க வந்து சிலை வச்சிருக்கான்னா அப்ப எவ்வளவு பெரிய போராளி, அவன் எவ்வளவு பெரிய வீரன். அவனை வாட்டர்லூ போர்ல தோற்கடிக்கிறான். ஓகே, தோற்கடிச்சதுனால என்ன ஆகுது, அந்த பிரெஞ்சு வந்து இங்க வந்து ரூல் ஓவர் பண்றது போகுது. ஆனா அந்த போரை பத்தி இன்னைக்கும் நீங்க வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். அன்னைக்கு நினைச்சது மாதிரியான காலநிலை எல்லாமே அமைஞ்சிருந்ததுன்னா பிரிட்டன் வந்து இன்னைக்கு வந்து பிரான்ஸ் கிட்ட அடிமை. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் மாதிரி தான் இந்த வீட்லயும் நடந்தது. ஆக்சுவலி எவ்வளோ கான்ஃபிடென்ட், எவ்வளோ விஷயங்கள், ஆனா சிச்சுவேஷன்ல யார் யார் என்னென்ன கருத்துக்களை வைக்கிறாங்க. ஏன்னா நீங்க ஒரு ஆள் சேர்ந்து இந்த கேம் விளையாடல, எல்லாருடைய பங்களிப்போட தான் இந்த கேம் விளையாடுறீங்க. அப்போ வெளியிலேருந்து ஒருத்தவங்க கொடுத்த இன்புட்லாம் வச்சுட்டு நீங்கள் விளையாடும் போது அது நீங்கள் ரொம்ப நம்பினங்கன்னு நினச்சவங்களே அவங்க வந்து
என்ன சொல்றது, உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லலாம். ஏமாத்திட்டாங்க. இதுல உதாரணத்துக்கு நெப்போலியன் படை வீரர்கள்லாம் பெரிய அளவுல அந்த அளவு வந்து கான்ஃபிடென்ட்டா இல்ல அந்த டைம்ல. எஸ் சொல்லுங்க. ஓகே. ஸோ இதுல எதுக்கு நான் இத சொல்ல வந்தேன் அப்டின்னா, கானா வினோத் பொறுத்தவரைக்கும் இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்பொழுது, நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா? கோவத்துல என்ன வேணா செஞ்சிடலாம்ன்னு. கானா வினோத் அத தான் தப்பா நெனச்சுட்டாரு. உங்களுக்கு கோவம் வந்தாலுமே, ஓடி வந்து "டேய் மன்னிச்சிருங்கடா" அப்படின்னு கேட்கும்பொழுது, "ச்சீ இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட போயிட்டு, நீங்க அவர சமாதானப்படுத்தியிருக்கீங்க. எஸ். கனி கிட்ட போயிட்டு நீங்க சமாதானப்படுத்தியிருக்கீங்க. கோவத்துல வந்தாலுமே சரி, அவங்க பேசிட்டு வந்தாலும் சரி, நீங்க அமித்துக்கும் உங்களுக்கும் கோவம் வந்திருக்கும்போது கூட நீங்க போய் ஹக் பண்ணி சமாதானம் ஆயிட்டீங்க. எஸ். ஆனா, கமருதீன் என்ன நேத்து செஞ்சிருந்திருக்கணும்னா, நீங்க இறங்குனீங்கல்ல, இறங்குனப்ப கமருதீன் இறங்கியிருக்கணும் கார்லேருந்து. ஆமா. அவரு கார்லேருந்து நேத்து இறங்கி இருந்தாருன்னா, வேற லெவலா வேற லெவல்ல மாறி இருந்திருக்கும். நான் ரொம்ப தப்பு இன்னைக்கு விழுந்தது வந்து பண்ணிட்டேன்டாரு. அப்பயே விழுந்திருந்தாரு, அவரு தப்பிச்சிருப்பாரு. அதேதான். இவங்க ரெட் கார்டு வாங்கிட்டு போயிருப்பாங்க பாரு ஆக்சுவலி. அதேதான். ஸோ அந்த விஷயத்துல வந்து அவர் ஓடி வராதது தான் வித்தியாசம்ங்கிறது வினோதுக்கும் கமருதீனுக்குமான வித்தியாசம். கோவம் வந்துச்சு, அவன் என்ன மாரி கோவப்படுறான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கான். இல்ல. ரொம்ப நெகிழ்ச்சியான மனிதருங்க வினோத். ஆமா. உதாரணத்துக்கு அமித்தோட ஒய்ஃப் வருவாங்க. ஆ. அவங்க வந்து ஏன்னா அமித்துக்கும் அவருக்கும் காலைல சண்டை சண்டை நடக்கும். நடக்கும். அமித்தோட ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, நீ வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களுக்கு. நீ ஐயோ இப்போ காலைல கூட சண்டை போட்டோமா, அது வந்து அதை எதிர்கொள்ள முடியாம அவர் தவிப்பாரு. அப்போ அவர் சொல்லும்போது, நீங்க என்ன வேணாலும் சண்டை போட்டீங்க, ஆனா உங்க 2 பேரு உங்களுடைய நட்பு இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நெகிழ்ச்சியில் அழ ஆரம்பிச்சிடுவாரு. ஆ. என்னடா இப்படி ஒரு மனுஷனை காயப்படுத்தினோம், அப்படி இப்படி ஒரு அம்மா ஒய்ஃப் வந்து இப்படி வந்து நம்மள சொல்றாங்களேன்ற மாதிரி நெகிழ்ச்சியை கண்டாக ஆரம்பிச்சிடுவாரு. அப்படியான ஒரு நெகிழ்ச்சியான மனிதர் எஸ். இன்னைக்கு காலையில இருதலைக்குள்ளி எறும்பு மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு அநியாயமா ஒரு பொண்ணு வந்து ஸ்க்ரூ பண்ணதுக்கு வந்து மதிமயங்கி போய் கெட்டு போறானே, அதுல இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டானே, தப்பு பண்ணது மட்டும் கிடையாது, திரும்பவும் அந்த விஷயத்தை நியாயப்படுத்த பேசுறான் அவன். ஆ. அதுதான் அவருக்கு அவரால தாங்க முடியல. ஏடா நான் உன்கிட்ட வந்து பேசுறேன், அவ யாரா இங்க வந்து பேசுறதுக்கு, நீயும் யாரும் என்ன கேட்கறடா அப்படின்ற மாதிரி வந்து அப்பதான் சொல்லுவாரு, டேய் யார் பண்ணாலும் தப்புடா, நீ சான்றா இருந்தாலும் சரி, பாரு இருந்தாலும் சரி, நான் ஓடி இருப்பேன்டா. அதேதான். நீ என்னடானா இது வந்து தப்பே இல்லைன்னு அதுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கடா அப்படின்றப்பதான் அவர் வந்து ஒரு நெகிழ்ச்சி ஆயிடுவாரு. எல்லாத்துக்கும் இன்னொரு இடத்துலயும் அவர் உடைஞ்சிருந்திருப்பாரு ஜாக்கி. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீ இதுக்குள்ளார வராத. ஆ, ஏன்டா உனக்காக எல்லா இடத்துலயும் நான் நின்னு இருக்கேன். நீ இதுக்குள்ளார வராதன்னு அந்த வார்த்தை சொன்னா தான் உண்மை. அதுதான். ஏன்னா இதற்கு முன்னாடி ஒரு இடத்துல அவர் வந்து சொல்வாரு. நீ டேய் நீ இத பத்தி பேசாத ம். அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத். அந்த ஒரு விஷயமும் அவர் வந்து ரொம்ப உடைச்சிருக்குங்கிறது என்னுடைய தாட் ப்ராசஸ். அதேதான் கரெக்ட் தான். ஆனா என்னன்னா கேட்பார் பேச்சை கேட்டு ஃப்ரெண்டு வீணா போனதை மறுக்கவும் முடியாம, ஏன்னா கானாவினுடைய டவுன்ஃபால் வந்து கமருதீன் சேர்ந்தது. எஸ் எஸ். இல்லை என்றால் அவர் வந்து டாப் 5ல வந்து அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. அவர் நிறைய ரசிகர் கூட்டமே வந்தது. ஆர்ஆரா அவர் கூட இருக்கும்போது அது ஒரு நல்ல காம்போவா போயிட்டு இருந்தது. வெளியில இருந்த ஃப்ரெண்டு வந்து சொன்னது போனது எல்லாத்தையும் போட்டு குழப்பி, ஒய்ஃப் வந்து அன்னைக்குன்னு பார்த்து மேக்கப் போட்டு வந்தனால அதில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம், அதனால தான் நான் இந்த நெப்போலியன் வாட்டர்லூ போகிற இடத்துல வந்து இங்கே செய்கிறேன். என்ன இந்த சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வந்து நம்ம காரணியாவே இருக்க முடியாது, என்னென்னோ நடக்கும், அது நம்ம கையில் இருக்காது. கரெக்ட். கண்ட்ரோல் ஃபேக்ட் நம்மகிட்ட இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்தது. அதுதான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். ஸோ நெகிழ்ச்சியான மனிதர், நல்ல மனிதர். ஆனால் நம்ம ஃப்ரெண்டும் சரி, அவங்க கூட சேர்ந்தவங்களும் சரி, அதனால் இவருக்கான டவுன்ஃபாலு நிறைய விஷயங்கள் நடந்தது. இது குறித்தான கருத்துக்களை பின்னோட்டங்கள் ஏற்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது 2 குரல் உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஆஃப் சைனிங் ஆஃப்.